ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். முதல் எக்ஸ்பீரியன்ஸ் மீனை பிடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் சமைச்சோம். அமெரிக்காவில் மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா? ரூல்ஸ் தெரியாமல் ஏதோ ஒரு நதிக்கரையில் கொண்டு போய் நம்மளாட்டு மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டோம் அப்படின்னா கம்பி எண்ண வேண்டியதாங்கிற மாதிரி தாங்க ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பிடிக்கிறதுக்கு கூட நம்ம லைசன்ஸ் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி தாங்க இருந்தது. பிடிக்கிற ஒரு மீனை கூட விடக்கூடாது, அத்தனையும் வீட்டுக்கு கொண்டு போயே நாங்கள் நினைச்சது ஒன்று, அன்னைக்கு பிடிச்சது ஒண்ணுங்கிற மாதிரி தாங்க நடந்தது. பிடிக்கும் போது எல்லா மீனும் நம்மது இல்லைங்கிற மாதிரி தாங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க. காத்துல ஆழம் பார்த்து மீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. மீனோட நீளத்தை அளந்து பார்த்து தான் இங்க மீன் பிடிக்கணும்னு சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது மீன் பிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு ஆற்றுல மீனை பிடிச்சிட்டு வந்து சமையல் பண்ணிடுவாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்ருவோம். ஆனால் இங்கே அமெரிக்காவில் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. என்னோட லைஃப் டைம் ஆஃப் அமெரிக்காவில் நான் இருந்த வரைக்கும் இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் மீன் பிடிச்சி அதை கொண்டு வந்து வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் வந்து பண்ணி சாப்பிட்டோங்க. இதெல்லாம் இருக்கும்போது ரோட்டோரமாக மீன் வித்துட்டு போவாங்க. அப்படியே மீன் வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி தாங்க உயிரோடு இருக்கும். அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து பக்கெட்டில் விட்டு அந்த கொஞ்ச நேரம் அந்த பக்கெட்லேயே விளையாடுவோங்க. ஏன் ஒரு குட்டி அனலைசிஸே நடக்கும். அந்த மீனுக்கு எத்தனை கண் இருக்குது, வாய் எப்படி இருக்குன்னு வாய்க்குள்ளெல்லாம் விட்டு அதோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் அதோட ரெக்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி அது அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி தான் அதுக்கப்புறம் தான் அம்மாவே எடுத்து போய் குழம்பு வைக்கவே ஆரம்பிப்பாங்க. ஒரு சீனே நடக்குங்க. மீன் எப்படி கழுவுறாங்கிற மாதிரிலாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். பட் அந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே நான் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பட் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது என்னோட பசங்களுக்கு அந்த மீனை தொட்டு பார்க்குறக்காக, அதாவது மீன் வந்து உயிரோடு துள்ளி குதிக்கும் போது நம்ம தொட்டு பார்க்கும்போது கையிலேருந்து நழுவி ஓடும் இல்லைங்க, அந்த மாதிரி ஃபீலிங்ஸை என்னோட பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிதாங்க அந்த இடத்துக்கு நான் ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. ஃபைனலாக இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சதுங்கிற மாதிரி. இப்போவே அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி லைவ் ஃபிஷஸ்லாம் பார்க்கவே முடியாது. எப்பயுமே நம்ம மேக்ஸிமம் பார்த்து ஃப்ரோசனில் இருக்க மீனை தாங்க எடுத்துகிட்டு வந்து சமைப்போம். அப்படியே கடைக்கு போனாலும் அந்த ஃப்ரோசன் ஐஸ் மேலே தான் அந்த மீனை போட்டு வச்சுருப்பாங்க. லைவ் ஃபிஷ் அப்படி இருந்தாலும் ஒரு மீன் தொட்டிக்குள்ளே மீன் இருக்கும். வேணும்னா அந்த மீனை அவங்களே அந்நேரமே அவங்க கைப்படையே பிடிச்சி கழுவி கட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. வீட்டு பக்கத்துல இருந்து அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகணுங்க. இது வந்து ஒரு மீன் பண்ணை மாதிரி. அந்த பண்ணைக்குள்ள குழந்தைங்களுக்குன்னு தனியாக, அப்புறம் பெரியவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு ஏரி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கூட அவங்க சொல்லி கொடுக்குறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஏரி குளம்லாம் இருக்குங்க. மீன் எல்லாமே அதில் ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஏரி குளம் இருக்குங்கிறப்ப அங்கே போய் நம்மளாட்டு நம்ம இஷ்டத்துக்கு மீனை பிடிச்சிட்டு சமைக்க முடியாது. அதுக்கெலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறமா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. இதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஆள் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கே நம்ம லைசன்ஸ் வாங்கணும். எப்படி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறோமோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்க்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மீன்லாம் பிடிக்கக்கூடாது, மேபி நம்ம பிடிச்சாலும் பார்த்துட்டு அதை திரும்ப வந்து தண்ணியில் விட்டுட்டு வந்துடுங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்க. நாங்கள் உள்ளே வந்தோடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட தான் வந்திருந்தோம். ஸோ 2 ஃபேமிலியாக வந்தனால 2 பேருக்கும் ஈச் ஃபேமிலிக்கு ஒரு பக்கெட்டுன்னு கொடுத்தாங்கங்க. நேம் எழுதியே கொடுத்தாங்க பக்கெட்டில். அப்புறம் இப்போ வந்து குழந்தைங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த ஹைட்டுக்குள்ளே இருக்கிறாங்கிறப்ப இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க, நம்ம போட்டுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மீனை இழுத்து பிடிச்சி அந்த தூண்டில் போட்டு எடுக்கும் போது பசங்க உள்ளே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சேஃப்டி தாங்க இது. அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17 வயசு இல்லை 16 வயசு அதுதாங்க ஒரு மேக்ஸிமம் ஏஜ். அந்த ஏஜ்லேருந்து தான் இந்த மாதிரி ஃபிஷிங்க்கு வந்து லைசன்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் நம்மளால தூண்டில கூட எந்த ஏரியிலையும் போட முடியாதுங்க. அது வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். இங்கே லைசன்ஸுமே பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் எடுப்பாங்கங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மட்டும்லாம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ்லையும் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கும்லங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் போய் எடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நம்மளால தூண்டில வந்து போட்டு ஈஸியாலாம் இங்கே மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டில் சமைக்க முடியாது. வந்தோடனே நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு தூண்டில வாங்கிட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 ஃபேமிலியுமே. நாங்கள் வந்து இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து இது செகண்ட் டைம். ஸோ அதனால எங்களுக்குமே இது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் லேர்னர் மாதிரி தான் இருந்தது எனக்குமே. இங்கே ஒரு ரூல் என்னென்னா நம்ம பிடிக்கிற எல்லா மீனையும் எடுத்துகிட்டு போயிடணுங்க. நாங்கள் வந்துட்டு தூண்டிலாம் போட்டுட்டு
ஃபஸ்ட்டு வந்து மண்புழு வச்சாங்க. மண்புழு வச்சு எடுக்கும்போது எங்களுக்கு மீன் நிறையா வரலை. இது வந்து குட்டி குழந்தைங்களுக்கான ஏரியா. ரணதிரா குட்டியும் மிதிலா குட்டியும் அந்த மீனை தொட்டு பார்க்குறதுல அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அது பிடிக்கும்போது நழுவி ஓடுறது அவங்களுக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனது. ஒர்த்து இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஃபைனலாக சமைச்சு சாப்பிடும்போது இது எந்த மீன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எங்களுக்கு மெயினாக தோணுது ஒவ்வொரு மீனையும் தொட்டு பிடிச்சி அதை நழுவி ஓடும்போது அதில் ஒரு சந்தோஷமே வேற லெவல்ங்கிற மாதிரி தாங்க இருந்தது. நியருக்கு லைசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு சொல்கிறேங்க. $25 $30 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க சொல்கிறேன். 2300 2800 வரைக்கும் வருங்க ப்ரைஸ் வேரியேஷன்ஸ். இது வந்து 1 இயருக்கு நான் சொல்கிறேன். இது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுமே மாறுங்க ப்ரைஸ் வேரியேஷன்ஸ். இப்போ நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு இடத்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம போய் மீன் பிடிக்க போகிறோங்கிறப்ப அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஓகே எல்லாமே நம்ம வாங்கிட்டோம், லைசன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிஷ்ஷிங்கும் தெரியும் அப்படிங்கிறப்ப நம்மளாட்டி எங்கேனாலும் போய் பிடிக்கலாமா, எந்த மீனைனாலும் போய் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கங்கிற மாதிரி தாங்க இருக்கு. வந்து நான் சொன்னேன்ல புழு மாதிரி வச்சாங்கங்க, மண் புழு. அங்கே நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே ஹைட்டை செக் பண்ணிட்டு 2 பேருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. இதோட சேர்த்து ஒரு பவுலில் மண் புழுவும் கொடுத்தாங்க. நான் காட்டியிருந்தேன் வீடியோவில். ஸோ மண் கொஞ்சம் போட்டு மண்புழு, அந்த மண்புழுவை வந்து இந்த தூண்டிலோட எட்ஜஸில் வந்து டைப் பண்ணிட்டு மீன் பிடிக்கும் போது மீன் வந்து கொஞ்சம் மாட்டலை. ஸோ அது போக இன்னும் கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு சப்பாத்தி உருண்டை மாதிரி வச்சுருந்தாங்கங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்பாத்தி உருண்டை வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் மீனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு சாப்பாடு, மீனோட சாப்பாடு மாதிரி, அதை 2 சேர்த்து சப்பாத்தி உருண்டை மாதிரி குட்டி குட்டியாக பிசைஞ்சு வச்சுருப்பாங்களாம். அதை வந்து சம்டைம்ஸ் மண்புழுவில் மாட்டலைன்னா அந்த டவ் வந்து எட்ஜஸில் வைக்கும்போது அது வச்சோடனே மீன் மாட்டுதுங்க. அது வாயில் போய் சிக்கிறதா உடனே மீன் வந்து டக்குன்னு வந்துடுது. மேபி மண்புழுவோட அந்த ஃபுட்டுக்கு அது சீக்கிரமாக மாட்டுதுன்னு தான் சொல்லுவேன் நான் அந்த இடத்துல பார்த்த வரைக்கும். ஒரு நாள் வந்து பார்க்கும்போதே இவ்வளோ டெக்னிக் தெரியுதுங்கிறப்ப அந்த ஃபிஷ்ஷிங்லாம் வருஷக்கணக்காக பண்ணி லைசன்ஸ் எடுத்து பண்ணுற ஐ திங்க் இன்னும் நிறைய டெக்னிக்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆக்சுவலி ஒரு பக்கெட்டில் 2 மீன் பிடிச்சிட்டாங்கங்க. பிடிச்சி பக்கெட்டில் போட்டிருக்கோம். அது நல்லா துள்ளி தாங்க விளையாண்டுட்டு இருந்தது. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் ஏரியில் மீன் பிடிக்கும் போது எங்களுக்கு தெரியாதுங்க இத்தனை மீன் பிடிச்சோம் அப்படின்னா அத்தனை மீனையும் நாங்கள் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மண்புழு வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் மீன் மாட்டலங்கிறோன்னே அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் டவ் வைக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு அப்புறம் டவ் வச்சோடனே மீன் டக்குன்னு மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி மீன் ஒன்று நாமளே பிடிச்சிட்டோன்னு டக்குன்னு கடகடான்னு பிடிக்க ஆரம்பித்தாங்க. 1 இருந்தது 2 ஆச்சு, 2 இருந்தது 4 ஆச்சுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தாங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே சொன்னாங்க, நீங்கள் மீன் பிடிக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போகணும். எதையுமே நாங்கள் அகெயின் த்ரோ அவுட் வந்து இந்த ஏரியில் பண்ண மாட்டோம், திரும்ப ஏரிக்குள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தம்பி போதுப்பா ப்ளீஸ்ப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க, 4 மீனுக்கு அப்புறமா சாப்பிட முடியாதியா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறத நிப்பாட்டிட்டோம். கொஞ்சம் நேரம் நாங்கள் தொட்டு பார்த்து விளையாடுறேன்னாங்க. பட் ரமதிரா குட்டிக்கும் மிதிலனுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னால அவங்க எக்ஸைட்மெண்ட் வந்து மீன் பிடிக்கிறதுல தான் இருந்ததே தவிர்த்து அது துள்ளுற மீனை பிடிக்கிறதுல இல்லை, பயந்தாங்க. எல்லாரும் மீன் பிடிச்சி பக்கெட்டில் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடினது எல்லாமே 4 மீனை நம்ம எப்படி சமைக்க போகிறோம், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஃப்ரோசனில் ஸ்டோர் பண்ண போகிறோமா இல்லை என்ன பண்ண போகிறோங்கிறது தான் மைண்டுக்குள்ளே எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேங்க. மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இயர்லி $25 to $30 பே பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு போகிறோம். லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைசன்ஸ் வாங்கினா மட்டும் பத்தாதுங்கிற மாதிரி அதில் ஒரு ரெகுலேஷன் கைட் புக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இயர் ஃபுல்லாக நம்ம மீன் பிடிக்க போகிறோம், அதுக்கும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. பொதுவாக இங்கே அமெரிக்காவில் மீன் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இது 3 வந்து தெரிஞ்சே ஆகணுங்க. ஒன்று வந்து சைஸ் லிமிட், அதுக்கப்புறம் பேக் லிமிட், அதுக்கப்புறம் சீசன். ஏன்னா பொதுவாக அமெரிக்காவில் எல்லாருக்குமே தெரியும் சீசனிங் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஆல் டைப் ஆஃப் சீசனும் இங்கே பார்க்கலாங்கிற மாதிரி ஸ்ப்ரிங்கு, வின்டர், சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கைட்ஸ் வந்து அந்த ரெகுலேஷன் புக்கில் வந்து இருக்குங்க. அங்கே மீன் 4 மீன் பிடிச்சோன்னு சொன்னலங்க பக்கெட்டில். மீன் பிடிச்சிட்டு நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, டோக்கன் நம்பர். நம்ம மீன் பிடிச்சிட்டோம், நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டோக்கன் நம்பரை வச்சு நம்ம பக்கெட் கொண்டு போய் வெயிட்
பண்ணணும். நாங்கள் அன்றைக்கி கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணோங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஏன்னா லைவாக மீன் பொடிச்சு சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட். கொடுத்த நம்பர் 7ஆம் நம்பர். ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க. 35 இருந்தது. ஸோ ஐ திங்க் 50 லிமிட்டு. அதுக்கப்புறம் மறுபடி நம்பர் 1லேருந்து வருங்கிற மாதிரி. ஏன்னா டோக்கன் எதனால கொடுத்தாங்கன்னா அந்த மீனை வந்து அவங்களே கட் பண்ணி தருவாங்க நம்ம சொல்கிற விதத்தில். நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா எங்களுக்கு 4 மீனையுமே கிரில் பண்ணுற அளவுக்கு 4 பீசஸ் பெரிய பெரிய பீஸஸாக போட்டு கொடுங்க, அதுக்கப்புறமா குழம்புக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்ச நேரம் அங்கே ஒரு ஏரி மாதிரி இருந்தனால பசங்க கொஞ்ச நேரம் குளித்தாங்க, விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா குளித்தாங்க. அப்படின்னா நாங்கள் சொன்னது அந்த ஃபிஷ்ஷிங் ஏரியாவில் இல்லைங்க, இன்னொன்று கொஞ்சம் தனியாக லேக் போனோம். அந்த ஃபிஷ்ஷிங் ஏரியாவிலேருந்து ஒரு 20 minutes தனியாக போகணும், அது வேறு ஒரு லேக்கு. அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறம் பேக் அகைன் வீட்டுக்கு வரதுக்கே 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்த உடனே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டேன், 2 நாள் காலையில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லைசன்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா 3 வரம்பு முறை சொன்னேன் இல்லைங்க, சைஸ் லிமிட், பேக் லிமிட், அப்புறம் சீசன் சொல்லிட்டு. சைஸ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு மீன் பிடிக்கிறீங்க, அது வந்துட்டு 4 inch இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 13.5 inch இருந்தால் கூட அந்த மீனை திரும்ப நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே தான் விட்டுறணும். வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து சமைக்கக்கூடாதுங்க. இது ஒரு சைஸ் லிமிட்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே அந்த ரெகுலேஷன் புக்கில் இருக்கும். நம்ம லைசன்ஸ் வாங்கும்போது நமக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க, கொடுத்துருவாங்க, படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம தூண்டில் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கே போக முடியுங்க. வந்து 2வது லிமிட்டை கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகும். சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி லிமிட் இல்லைன்னா பேக் லிமிட் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க போகிறோங்கிறப்ப ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இவ்வளோ தான் மீன் பிடிக்கணும்னு ரூல்ஸ் இருக்குங்க. மேபி ஒரு 5லேருந்து 6ங்கிற மாதிரி. அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் ஒரு மீன் கூட பிடிச்சி உங்களோட பேக்கில் வந்து போட முடியாது. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுங்க. இதில் நாங்கள் மீன் பிடிக்க போன இடம் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மீன் பண்ணைங்க. அவங்க லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு தான் இது பண்ணுவாங்க. இது மீன் பண்ணைங்கிறது ஒரு பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த பண்ணையில் வந்து உங்களுக்கு தேவையான மீனை நீங்களே பிடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. பிடிக்கிற எல்லா மீனுக்குமே காசு தான், உள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கும் காசு தான், மீனை கட் பண்ணுறதுக்கும் காசு தாங்கிற மாதிரி. ஒரு உயிரோட ஒரு மீன் அமெரிக்காவில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இருக்குன்னு நானே இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மீன் பண்ணைக்கு போகும்போது தான். இதெல்லாம் விட ஃபைனலாக ஒன்று இருக்குது பாருங்கள், டஃபிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சீசனுங்க. அதாவது மீன் இனப்பெருக்கம் செய்கிற அந்த ஒரு டைமிங்கில் வந்து நம்ம மீனெல்லாம் பிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தாங்க ஒரு ஏரியில் போய் நம்ம உட்காரணும் மீன் பிடிக்கிறதுக்காக. இதில் மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று, இப்போ லைசன்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு தூண்டில் போடுறீங்க, அந்த தூண்டிலில் மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு மண்புழுலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, உயிரோட யூஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிற மாதிரி தூண்டிலில் போடுற அந்த மண்புழுவுக்கு கூட ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இந்த ரெகுலேஷன் கைட் புக்கில் இருக்கு. அங்கே 4 மீன் எடுத்துகிட்டு வந்தோம்லங்க, அதில் 2 மீன் அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டோம். மீத 2 மீனை நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு மீனை வந்து குழம்பு வச்சுட்டோங்க. கட் பண்ணும்போதே குட்டி குட்டி பீசஸ் தான் வாங்கிட்டு வந்தனால, அப்புறம் கிரில்க்கு தனியாக வாங்கிட்டு வந்தனால அதுக்கு தனியாக மசாலா தடவி கிரில் பண்ணியாச்சு. மீன் பிடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு லேட்டாக தான் வந்தனால ஸோ காலையில் பசங்க எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அப்புறம் லஞ்சு கொஞ்சம் லேட்டாக தாங்க சாப்பிட்டோம். மீன் வறுத்து, மீன் குழம்பு, அப்புறம் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த 2 மீனை அப்படியே கட் பண்ணியே வாங்கிட்டு வந்திருந்தனால மசாலா தடவியே ஃப்ரோசனில் போட்டுட்டேங்க. எப்போ எடுத்து சமைக்கணுமோ எடுத்து நம்ம அந்நேரம் அப்படியே சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரோசனில் வச்சிட்டேன். பட் அந்த பிளான் என்னன்னா அந்த ஒரு 2-3 நாளில் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மீன் பார்த்தீங்கன்னா ட்ரவுட் ஃபிஷ்ங்க. இது சமைச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அதில் நிறைய கறி இருந்தது, முள் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்க, முள்ளே தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து நார்மல் மீன் சாப்பிட்ட அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. எவ்வளோ நல்ல மசாலா தடவி குழம்பு வச்சாலுமே அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு கம்மியாக இருந்த ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்தது. இது நார்மலாக நம்ம விரால் மீன்லாம் பிடிச்சி நம்ம இந்தியாவில் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அமெரிக்காவில் எந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு 0.5 தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக யாராவது அமெரிக்கா வரணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.